ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போன பாட்டில் நதருக்கு போய் நிறைய டைம் டை ஆகிட்டு ஒரு 7-8 கிட்ட பிளேஸ்ரால் அப்புறமா ஒரு எண்டர் பேர்ல் கலெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக அமௌண்ட்டு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் வந்து கொஞ்சம் நம்ம ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கான். அங்கே இருந்த போட்டிங் ஏரியா அப்புறமா நம்ம ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் நான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னோட இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது ஏரியா. ஏன்னா நம்மளை ஒன்று நிறைய பில்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இவ்வளோ பெரிய இடத்த சுற்றி ஒரு பவுண்ட்ரி கட்ட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இந்த வுட்டோ பேம்பூவோ யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இங்கே நம்ம மைன் இருந்துச்சு, அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு அது தேவைப்படாது. அதுனாச்சும் மான்ஸ்டர்லாம் ஸ்பான் ஆகி வரும். ஆமாம், நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா தெரியல, நெதர் பாட்டில் இருக்கல அதையும் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பெரிய இடத்த சுற்றி ஒரு பவுண்ட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்ட போகிறோம். நம்ம வுட்டு யூஸ் பண்ண போகிறதுல சொன்ன மாதிரி ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஆனால் ஸ்டோன் நம்மகிட்ட நிறையவே இருக்குல்ல, அதனால் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ரொம்ப நேரமாக இந்த ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து ஒரு வாண்டரிங் ட்ரேடர் இங்கே சுற்றிட்டு இருந்தான். இன்னும் இருக்கானா இல்லையான்னு தெரில. பேம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேம்பு பிளாங்க் வேணும். அது பண்ணால் பேம்பு பண்ணது ரொம்பவே செலவாகும், அப்புறம் ரொம்பவே டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஸ்டோன் அதிகமாக இருக்கனால ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டோன் கட்டர் தேவைப்படும். ஸ்டோன் கட்டர் செய்ய வந்து ஸ்மூத் ஸ்டோன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டோன் கட்டர் செய்ய நம்மளுக்கு ஸ்மூத் ஸ்டோன் தேவைப்படும். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்டோன் எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கலாம். காபிள் ஸ்டோன் எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஸ்மெல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்மூத் ஸ்டோன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு கோலையும் வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டோனாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து ஸ்டோன் வந்து ஸ்மூத் ஸ்டோனாக கன்வெர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டோன் கட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம கிராஃப்டிங் டேபிளில் வந்து அந்த ஸ்டோன் வால்லாம் செய்யணுன்னா ஸ்டோன் வால் மீன்ஸ் அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்கும்ல ஸ்டோன்லேயே, அது செய்யணுன்னா வந்து நம்மளுக்கு கிட்ட 3 or 4 கிட்ட தேவைப்படும். கரெக்டாக தெரில. அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு 3 வரும். ஆனால் ஸ்டோன் கட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு காபிள் ஸ்டோன் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஸ்டோன் சம்மந்தப்பட்டது ஒன்று வச்சாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டோன் வால் அந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ். ஆனால் தான் நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு அயனும் தேவைப்படும், ஒரு அயன் இங்கெட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாகி கூட இங்கே தான் இருக்குது. ஸ்டோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வச்சு நம்ம ஸ்மூத் ஸ்டோன் செய்யணும். கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தான் பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்குல்ல, அதில் வச்சு பண்ணலாமே. நான் இப்போதைக்கு இதில் வச்சேன். சரி விடுங்க. ஸ்டோன் கட்டர் செய்ய நம்மளுக்கு என்ன வேணும்? அங்கே இருக்கு ஸ்டோன் கட்டர், அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன் தான் தேவை, ஸ்மூத் ஸ்டோன் இல்லையா? டக்குன்னு எடுக்கணும். இவ்வளோ ஃபர்னஸ் வச்ச ஸ்டோனு அதுக்குள்ள ஸ்மூத் ஸ்டோனாக மாறிடுச்சு. இன்னும் 1 வேணும் நம்மளுக்கு, பத்தாதே. சரி, காபிள் ஸ்டோன் எடுத்து வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட்டு. ரியல் லைஃப்பில் நம்மளால் ஸ்டோனை உருக்க முடியுமா? அயன் தானே உருக்க முடியும், லாஜிக்கல் இல்லை. ஸ்டோனை உருக்க முடியுமா? புரியல. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வர எபிசோடெலாம் வந்து அட்வென்ச்சர்லாம் பண்ணி நம்ம வந்து நிறைய ட்ரீஸ் கேதர் பண்ணி வந்து நம்ம பேஸ் சுற்றி நட்டு வைக்கலாம். இப்போ வந்து பேம்பு நட்டு வச்சுருக்கோமா. மைன்கிராஃப்டில் கிட்டத்தட்ட நிறைய வகையான ட்ரீஸ் இருக்குது. என்னென்னா பேர்ச் ட்ரீ, ஓக்கு, பேம்பு ட்ரீன்னு சொல்ல முடியாது, பேம்பு, அப்புறமா அகேஷியா, ஸ்ப்ரூஸ் ட்ரீ, இன்னும் நல்லா இருக்குது. செர்ரி பிளாசம்,
பேலுட்டு இன்னும் ஏதோ இருக்குது, நான் மிஸ் பண்ணுறேன். டார்க் ஓக். கிட்டத்தட்ட 5 or 6 டைப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வர எபிசோட்லேருந்து எல்லா பயோமுக்கும் போய் எல்லா ட்ரீ, அங்கே இருக்கிற அங்கே கிடைக்கிற புது புது மெட்டீரியல், அங்கே இருக்கிற வில்லேஜ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்கிற பொருள்லாம் கேதர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம எண்டர் ட்ராகனை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எண்டர் பொருள்னு ஒரு 8-9 கிட்ட தேவைப்படும். ஏன்னா நம்ம என் போர்ட்டல் கண்டுபிடிக்கிற பாதி வழியிலே நிறைய அங்கங்கே ஸ்மாஷ் ஆயிரும், இல்லைனா தொலைஞ்சு போயிடும். நமக்கு ஏதோ 20 ஐயா ஃபெண்டர் செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த பேரல் உடச்சிட்டு இப்போதைக்கு என்கிட்ட ஆக்ஸ் இல்லை, நம்ம ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அங்கே வெப்பன் செஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் வச்சுருப்பேன். ஆனால் அது உடச்சிட்டோம். சூப்பர். எங்கே வைக்கலாம்? இங்கே போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பாருங்கள், சொன்னல ஒரு காபிள் ஸ்டோன் வச்சா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள், என்னென்னா ஒரு காபிள் ஸ்டோன் நினைக்கிறேன் பாருங்கள், ஒரு வால் கிடைக்குது. இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்க ஸ்டோனை. இந்த மாதிரி 2-3 செஞ்சு வச்சுக்கலாம். டீப் ஸ்லெட் கூட இருக்குது, அதுவும் நம்ம பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக பவுண்ட்ரி கட்டிட்டு அதை டார்ச் வைக்க போகிறோம். டார்ச் வச்சா தான் இருட்டில் நைட்டில் மாப்லாம் ஸ்பான் ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு செஸ்ட்டுக்கும் லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அது மினரல்ஸ் ஸ்டோன், ஓர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் 3 நேச்சர், வெப்பன், பில்டிங் ஐட்டம், அப்புறமா இன்னும் 1 இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் இங்கே நான் இந்த ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம ஃபாவையும் அங்கே இருந்துச்சுல்ல அந்த விண்டோக்கு முன்னாடி, அதையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. அதனால் இப்போ அதை திரும்ப பில்ட் பண்ணுறது இந்த எபிசோடில் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் பார்த்துக்கலாம். அது இப்போ ஒரு ஸ்டோன் ஒரு டீப் ஸ்டோன் வச்சாவே டீப் ஸ்லேட் வச்சாவே நம்மளுக்கு நிறைய டைப்பாக இது கிராஃப்ட் பண்ணலாம். அந்த வால் மாதிரி இன்னும் நிறைய பண்ணலாம். ஸ்மூத் டீப் ஸ்லேட் அந்த மாதிரி வயலில் வர மாதிரி ஏதோ ஒன்று விடுங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஹவுஸை இந்த இடத்துல வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேர்ஸை உடைக்கணும், இல்லைன்னா பார்க்க ஆடாக இருக்கும். ஆடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஷீப் இல்லை, ஓடிடி ஆடு வித்தியாசமாக இருக்கும். கூட பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த டார்ச் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் டார்ச் வைக்க வேணாம். ஆனால் நம்ம வீடே பிரைட்டாக தான் இருக்குது. இதை வச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. மிச்சம் ஒன்று இருக்குது, அதை வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லியும் ரெகுலராக மைண்ட் கிராஃப்ட், ரோப்ளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம் ப்ளே வீடியோ வரும். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஹாலில் வச்சுருங்க. ஹால்னு சொல்லி ஜஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் வச்சுருங்கன்னு சொல்ல வந்துட்டேன். நம்ம வீட்டில் ஹால் இருக்கும்ல, வாய் ஸ்லிப்பாக அப்படியே சொல்ல வந்துட்டேன். கோல் எடுத்துடலாம். நம்ம வீடு பார்க்க நல்லா இருக்குல்ல. இந்த க்ரீன் கலர் பேம்பூ ஃப்ளோருக்கும் சைடில் அந்த ப்ரௌன் கலர் வுட்டு பார்க்க காம்பினேஷன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் இன்னொரு ஐடியாவும் வச்சுருக்கேன். என்னென்னா, நம்ம ஒவ்வொரு பயோம்லேருந்து அந்த ட்ரீ சாப்ளிங் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நெட் வைக்க முடியும். அந்த ஒவ்வொரு ட்ரீ சாப்ளிங் பக்கமும் அந்த
நம்மளோட பழைய எபிசோட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, ஒரு சின்ன ஹட் மாதிரி கட்டுவோம் அந்த உட்டு வச்சு. அது மாதிரி அந்த ஒவ்வொரு ட்ரீக்கு கீழே ஒரு ஹட்டு மாதிரி கட்டலாம். பார்க்க யூனிஃபார்மாக இருக்கும்ல. இப்போ செர்ரி பிளாசம் ட்ரீனா அது கொஞ்சம் பெருசாக வளரும்ல, அது கீழே வந்து ஒரு அந்த அந்த உட்டு வச்சே ஒரு ஹட்டு, செர்ரி பிளாசம் உட்டு வச்சே பிங்க் கலரில் ஒரு ஹட், அந்த மாதிரி. அது சும்மா ஹட்டு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நம்ம பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ் எல்லாமே எசென்ஷியல்ஸும் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா முன்னாடி சொல்லியிருந்தேன்ல நான், இப்போ நம்ம வந்து எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிட்டா இந்த சர்வேயில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். மோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் மைண்ட்கிராஃப்ட் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ அந்த எண்டர் ட்ராகன் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் சீட்டிங் மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போர்ட்டல் கன் எடுத்துகிட்டு வரோன்னா அது நெதருக்குள்ளே எங்கே வேணால் டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆகலாம். ஆனால் அது சீட்டிங் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எண்டர் ட்ராகன் பீட் பண்ணிட்டு நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது, நிறைய ஃபர்னிச்சர் மோடு, கன் மோடு அதெல்லாம் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வரேன் கூடிய சீக்கிரம். அது ஒன்றும் எண்டர் ட்ராகன் பீட் பண்ண ஒன்று எத்தனை எபிசோட் போக போகுதுன்னு தெரில. கிட்டத்தட்ட அதே ஒரு 5-6 கிட்டே போயிடும். ஆனால் அவ்வளோ போக நம்ம விடக்கூடாது. ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் டியூரேஷன் இப்போ நான் அதிகப்படுத்தலான்னு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம எல்லா இதையும் வந்து மெட்டீரியல்லாம் கேதர் பண்ணி எண்டுக்கு சீக்கிரமாக போகிற வழியை பார்க்கணும். இதே பொறுமையாக ஒரு 15 மினிட்ஸ் 16 மினிட்ஸ்ன்னு போட்டிருந்தா அது எண்டுக்கு போக கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 5-6 எபிசோட்ஸ் கிட்ட ஆயிரும். ஆனால் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம வீடை வேறு ஒன்றும் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காபிள் ஸ்டோன் செஞ்சது காலி ஆயிடுச்சு. டீப் ஸ்லேட்டில் பண்ணதை எடுத்து வச்சிடலாம். இங்கே இது பார்க்க ஒரு மாதிரி இருக்கே, சாண்ட் உடச்சிடலாமா அங்கே இருக்கிறது? இதில் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே லாங்காக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுற்றி இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக இருக்கிறதெல்லாம் வந்து சமமாக்கிடலாம். அந்த ஒரு வச்ச ஒரு நம்ம வீட்டுக்குன்னு தனியாக ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, ஓகே. கிட்டத்தட்ட பவுண்ட்ரி கட்டுற வேலை முடிய போகுது. இது மேலே வச்சிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பவுண்ட்ரி கட்டுற வேலை முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் PR Gamer. பாய் பாய்.